ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிடுவதில் நல்ல ஜூஸியாக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு சலிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சன்னி வச்சு அதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் மாவு அளந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்தில் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். நம்ம மாவு எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறோமோ நம்ம மற்ற பொருளையும் அதே கப்பால் அளந்து எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே நம்ம ஸ்வீட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதை சலிச்சிக்கலாம். பாருங்கள், சலிச்சாச்சு. இப்போ சலிச்ச மாவை இந்த மாதிரி ஓரம் தள்ளி ஒரு குழி மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் அளவில் சொல்லணுன்னா இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெய்யும் தயிரும் சேர்த்துல அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை மொத்தமாக சேர்த்துற வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதே சமயம் நம்ம மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக தான் பிசையணும். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையும் போது பாதுஷா ரொம்ப கல் போல் ஆகிடும். பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போல ரொம்ப கல் போல் இருக்கும், அந்த மாதிரி பாதுஷாவுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம், அதுக்கு 2 கப் சுகர் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருது. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாதுஷாவுக்கு பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம குலாப் ஜாமுனுக்கு பிசு பதம் எடுப்போம்ல, அதுதான் பாதுஷாக்கும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக பிசுன்னு இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் சிரப்பை 1 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா பாதுஷாவுக்கு மேலே கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பிசு பதம் வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம பாதுஷாவை ரெடி பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. மாவு எடுத்து 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு திரும்பி இதே மாதிரி பிரிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷமாச்சு செய்யணும். அப்போ தான் பாதுஷாக்குள்ளே நல்லா லேயராக சூப்பராக இருக்கும். பாருங்கள், மாவை முதல்ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உருண்டை உருட்டி பாதுஷா ரெடி பண்ண வேண்டியது தான். கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ஒரு வாட்டி அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு நடுவில் ஓட்டு போடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதுஷாவை பொரிக்க வேண்டியது தான். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷாவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போடும்போது ஒன்று ஒன்றா சேருங்க, மொத்தமாக சேர்க்க வேண்டாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம பாதுஷா சேர்த்த உடனே சைடில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பபிள்ஸ் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட உடனே மேலே மட்டும் கலர் வந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் மாவு அப்படியே இருக்கும். அதே சமயம் நம்ம பாதுஷா சேர்த்த உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம பாதுஷா ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது அது எண்ணெய்க்கு அடியில் இருக்கும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா எண்ணெய்க்கு மேலே வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டி வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அதே சமயம் கேஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் மாவு உள்ளே நல்லா குக் ஆகி வரும். பாருங்கள், இப்போ இது ஒரு சைடு நல்லா குக் ஆகி கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பாதுஷா எல்லாமே நல்லா சூப்பராக குண்டு குண்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாதுஷா 2 சைடுமே நல்லா குக் ஆகிட்டு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சு வச்சிருக்க பாதுஷாவை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் அப்படி இல்லைன்னா பாதுஷா, ரெண்டுத்தில் எதனா ஒன்று சூடாக இருந்தாலே போதும். ரெண்டுமே சூடாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதுஷாவை ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்தா கரெக்டாக இருக்கும்.
சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப்பில் இந்த பாதுஷா ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாதுஷா எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பாதுஷா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது பர்ஃபெக்டான பாதுஷா செய்யலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைகளில் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.